ஒய்ஃப்கிட்ட என் பொண்ணு கேட்டிருக்கா, அப்பா எங்கே போகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்ல, அப்பாவுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படியா, என்ன பரிசு, எதுக்கு? இல்லை, இருக்கப்பட்டு படத்தில் நடித்தார்ல, அதுக்காக பரிசு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸா அப்படின்னா, என் பொண்ணுக்கு என் ஒய்ஃபுக்கும் எதுவும் சொல்ல முடியல. இல்லைப்பா, ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தில் பங்கெடுத்து அது நல்லா பண்ணால் பாராட்டுறது தான் நமக்கு முக்கியம். அது ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம சரியாக பண்ணலைன்னா அதுவும் பரிசு தான். நீ நல்லா பண்ணலடா அப்படின்னு சொன்னால் அது எப்படி நல்லா பண்ணணும்னு வேலை செய்கிறோம்ல, அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கே இந்த ஃபஸ்ட்டு செகண்டு அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை உள்ளே வந்துருச்சு. சினிமாவில் நான் போட்டியை எதையும் பார்க்கவே இல்லை. நான் இந்த 1வது 2வது 3வது அப்படிலாம் இல்லை. சினிமாங்கிற ஒரு ஆர்ட். நான் ஆர்டிஸ்ட்டு. கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஆவல். தவிர இந்த விருது எனக்கு எப்படியா இருக்குன்னா, நம்ம நல்ல படங்கள் பண்ணும்போது, இப்போ ரீசெண்டாக நான் நிறையா படங்கள் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நினைக்கிறேன், இப்போது ஒரு பாராட்டு விழா, ஒரு விருது ஒன்று கிடச்சிருக்கு. இது என்ன, எனக்கு இன்னும் நான் செய்கிறது கரெக்டாக இருக்குது, நான் கரெக்டாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறதா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இருக்கப்பற்று அவார்டுக்கு முக்கிய காரணம் என்னோடய நண்பன் யுவராஜ். ஏன்னா நான் எப்போதுமே சொல்வேன், ஒரு படத்தை ஒரு நடிகன் நேஷ்னல் அவார்டு வாங்கணும் அப்படின்னானா, அது நீங்கள் கமல் சாருக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அவரை விட மிகச்சிறந்த நடிகர் யாரும் கிடையாது. அப்போது இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர் வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த படைப்பு. அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு, அதை அழகாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எனக்கு இப்படி ஒரு கதை, ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சது யுவராஜ் தான். இந்த விருது யுவராஜுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் என் கூட நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகைன் வுட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்படி ஒரு படத்துக்கு எனக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பண்ணா அவர் எப்போதுமே எனக்கு ஒரு லக்கி தான். அவர் கூட ஒரு குரங்கு பொம்மை 2 பேர் சேர்ந்து பண்ணோம். அவர் நாங்கள் தான் வில்லனாக நடிக்க வச்சோம். அது எனக்கு ஒரு நல்ல படமாக இருந்தது. அப்போ அவர் கையால் வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சிறப்புண்ணே தேனப்பன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த அவார்டு கொடுத்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அண்ணா வணக்கம்ண்ணே. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பக்கத்தில் பார்க்குறது. ஏன்னா இந்த படம் வேறு லெவலில் இட்டு மக்கள் எல்லாருமே இருக்கப்பட்டு, எல்லாரும் பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்குறது உலகமே ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. பாலா பண்ணுற சேவைகள் வேறு லெவல். நன்றி. தேங்க்யூ ஐ லவ் யூ. அண்ணா, மைனால் ஆரம்பிச்சு நிறைய படங்கள் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரோல்ஸும் பண்ணி, இப்போ இந்த வருஷம் 2 படம், ஒரு படத்தில் ஹீரோவாக இருக்கப்பட்டதில் கலக்கிருக்கீங்க. கட் பண்ண அன்பறிவில் ஒரு வில்லனிசம் கலந்த கேரக்டர் பண்ணுறீங்க. எப்படி அது தைரியம் வருது உங்களுக்கு? ஆக்சுவலி நடிப்பு தானே எனக்கு ஹீரோ. நான் எந்த படத்துலையும் ஹீரோ இது கதாபாத்திரம் அப்படி பார்க்கல. எனக்கு என்னென்னா அது ஒரு ஆக்டர். நான் ஒரு சீன் பண்ணாலும் பண்ணுவேன். எல்லாம் சும்மா கூப்பிடல, எல்லாம் பணம் கொடுத்தா கூப்பிட்றாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஆக்டராக இருக்க தான் விருப்பம்.